ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவுக்கு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால் டாக்டர் கிட்ட குழந்தை வளர்ச்சிக்கான மெடிசன் எல்லாம் எழுதி வாங்கியிருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஜிக்ஸை ஹீரோயின் கிட்ட வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோயின் அவளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே எதுக்கு வந்த, உன்னை யார் இங்கே கூப்பிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜிக்ஸே ஹீரோயின் கிட்ட, என்ன நீங்கள் இப்போல்லாம் ஹீரோ ஒன்றா விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறத பார்த்துட்டு எங்கே அவன் உன்னை லவ் பண்ணணும்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுறாத. அவன் எப்போ எப்படி இருப்பானே தெரியாது, எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும், ஓ அப்படியா, அப்போ ஹீரோ கிட்ட சொல்லி என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கடி தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறதுக்கு அந்த ஜிக்ஸே ஹீரோயின் கிட்ட, நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டேன், நாங்கள் 2 பேரும் அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ நீ எங்களுக்குள்ளே வந்தியோ அப்போ தான் எங்கள் லவ்வே பிரேக்கப் ஆச்சு, ஒன்னால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் விட்டு கொடுக்காம, என்ன ஜிக்ஸி சொல்கிற, உனக்கும் ஹீரோவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா, நீ சொல்லி தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆனதே எனக்கு தெரியுது பாரு, இல்லை நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா, அதான் உங்களுக்கு பிரேக்கப் ஆனதே எனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு சான்ஸ் கொடுத்தனே, அன்னைக்கு ஒன்றை நீயே ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆக்சிடென்ட் பண்ணதா ஃப்ரேம் பண்ணினேன், அதுக்கு பதில் நீ என்ன ஆக்சிடென்ட் பண்ணி என்ன காலி பண்ணியிருந்தேன்னா உனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதுல்ல, நீ தான் உன்னுடைய சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஜிக்ஸையும், என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ என்றைக்குமே இந்த வீட்டுக்கு ஒரு நாய் மாதிரி தான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஹீரோ உன்னை லவ் பண்ணுறதால இந்த வீட்டுக்கு மறுபடியும் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஓ மூலியமாக ஹீரோக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த மூவ் ஃபேமிலிக்கு நீ ஜஸ்ட் ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மட்டும்தான், நீ மட்டும் இந்த மூவ் ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஹீரோவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான், இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய யார் வளர்க்க போகிறான்னு நினைக்கிறேன், அப்சல்யூட்லி நான் தான், உன்னுடைய அந்த டேஷ் குழந்தை என்னதான் அம்மானு கூப்பிட போகுது, என்ன கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, சரி நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கொடுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின், வேணா ஜிக்ஸி இங்கேருந்து போயிடு, அப்புறம் நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜிக்ஸையும் ஹீரோயின் கிட்ட, ஐயோ நீங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, ஒடி பைத்தியக்காரி, உன் குழந்தைய நான் தான் வளர்க்க போகிறேன்னு சொன்னதோ ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உடனே அங்கே இருந்த டீயை எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றி விட்டுறாங்க. அப்போ கூட சுரணியே இல்லாமல் ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ளே வந்துட்டு, ஐயோ ஜிக்ஸி உனக்கு என்னாச்சு உன் முகத்தில் சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருங்கம்மோ, நான் நீங்கள் கிட்ட சும்மா பேசிட்டு போலான்ட்டு வந்தா அவ அந்த டீ எடுத்து என் முகத்திலே ஊற்றி விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்ட்டு ஹீரோயினை திட்ட. அதுக்கு ஹீரோயினும், நீங்கள் 2 பேருமே ஒரு நாய் மாதிரி, உங்களை மாதிரி ஒரு கேவலமான பிறவிகளை நான் பார்த்ததே இல்லை, என் லைஃப்ல என்னைக்குமே உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி ஹீரோவை திட்டிட்டு இங்கேருந்து போன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதால அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அமைதியாக உள்ள போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ யாருக்கும் தெரியாம சைலண்டா ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பழைய மெடிசன் எடுத்துட்டு அதுக்கு பதில் டாக்டர் கிட்ட இருந்து எழுதி வாங்கினா அந்த குழந்தை வளர்ச்சிக்கான மெடிசனை அதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்கும்போது ஹீரோயினை பக்கம் வராரு. அப்படி வரும்போது கதவை நாக் பண்ணிட்டு வராரு. ஹீரோ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினிக்கு ரொம்ப வியடா இருக்கு. எப்பயுமே அடாவடியா உள்ள வரவன் என்ன இப்பெல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு கதவை நாக் பண்ணிட்டு வராருன்னுட்டு ஹீரோ கிட்ட, ஆமா எனக்கு ஒன்று புரியல, என்ன இப்பெல்லாம் பார்க்க ரொம்பவே அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, சரி உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ எதுக்கு தேவையில்லாமலாம் பேசுறீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இல்லை சும்மா தான் கேட்டேன், சரி உனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், வேண்டாம் வெறுப்பா, கவலைப்படாதீங்க, இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போவும் ஹீரோ விடாம ஹீரோயின் கிட்ட, சரி இன்னைக்கு மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட நோய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டுறாங்க. ஆனா அப்பவும் ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு வெளியில வெதர் ரொம்பவே சூப்பரா இருக்கு, வாயை கொஞ்ச நேரம் போயிட்டு சன்லைட் நின்று வரலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒன்றும் தேவையில்ல, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவும் ஹீரோயின் கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. இவன் என்னடா எதை சொன்னாலும் கேட்டு போறாளேன்ட்டு வேற வழியே இல்லாம ஹீரோயின் கிட்ட, சரிம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், என் கூட கொஞ்ச நேரம் வாயேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கும் ஹீரோயின், டிவோர்ஸை தவிர நமக்குள்ள பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நீ இன்னமும் என்ன லவ் பண்றான்னு கேட்கிறாரு. யார் சொன்னது நான் உங்களை லவ் பண்றேன்னு, உங்களை அடியோட வெறுக்கிற, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு இங்கேயே வேஸ்டா உட்காந்துருக்கீங்க, போங்க போங்க, உங்க மூன்லைட் அந்த ஜிக்ஸி உங்களுக்காக வெயிட் பண்ணுவா, போயிட்டு அவளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போய் சொல்றாங்க. சரி முறைக்காத, நான் வெளியில போயிடுறேன், ஆனா நீ கரெக்டா நேரத்துக்கு மெடிசனை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் அந்த மேடை தான் காமிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த ஜிக்ஸி கிட்ட போயிட்டு, மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயினை செக் பண்ண வந்த டாக்டர் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. எப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதோ அப்போத்துல இருந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கைண்டா நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாருன்னு சொல்றதுக்கு, அதுக்கு அந்த ஜிக்ஸையும், எனக்கும் தான் தெரியும், ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்றா. மேடம் டாக்டர் ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, ஹீரோயின் கூட ஹீரோ இன்டிமேட்ல இருக்க கூடாதாமான்னு சொல்றாங்க. இந்த மேடு சொன்னதை கேட்டதும் அந்த ஜிக்ஸி அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா.
அவள் ஃப்ரெண்டும் என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு நாளைக்கு மறுநாள் என்னுடைய பர்த்டே வருது, அதை செலிப்ரேட் பண்ண நீ கண்டிப்பாக வரணும், நீ வந்தீன்னா உன்னுடைய ட்ரீமையே நான் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த ஜிக்ஸு ஹீரோ கிட்ட எனக்காக நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்கிறா. ஹீரோவும் என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு நாளை மறுநாள் என் பர்த்டே வருது, பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண என் ஃப்ரெண்டோட போகிறேன், கண்டிப்பாக பார்ட்டியில் நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் பாரு உன்னுடைய பர்த்டேங்கிறதே நான் மறந்து போயிட்டேன், உன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வர சம்பாதிக்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த ஜிக்ஸிக்கான அந்த பர்த்டே பார்ட்டியும் வருது. பார்ட்டியில் ஹீரோவா அந்த ஜிக்ஸியும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக குடிக்க வைக்கிறாளுங்க. ஹீரோவும் ஆப்போசிட்டில் யார் நிற்கிறாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக குடிச்சிடறாரு. இவங்களுக்கு தேவையானது இதுதான். சரி நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், வாங்க உங்களை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை இவங்க 2 பேரும் கைத்தங்களாக கூட்டிகிட்டு போகிறாளுங்க. ஹீரோவுக்கு சுத்தமாக நடக்க கூட நகல்ல, கீழே விழுற மாதிரி போகிறாரு. அப்போ இந்த ஜிக்ஸியோட ஃப்ரெண்டு ஹீரோவை தாங்கி பிடிக்கிறா. ஹீரோ ரொம்ப பாதியில் இருந்ததால இந்த ஜிக்ஸியோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹீரோயினை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் தான் ஆப்போசிட்டாக நிற்கிறேன்னு நினச்சி நீங்கன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ இன்னமும் என்ன லவ் பண்றேன் இல்லையா, நான் உன்னை எந்த அளவு மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறேன், என்னை விட்டு போயிடாதமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு இந்த ஜிக்ஸியோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த ஜிக்ஸி தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போயிடுறாரு. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பாவம் ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கவே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என் தம்பிக்காக தான் இந்த வீட்டுல நான் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேவலமானவங்க கூட எனக்கு வாழவே பிடிக்கலன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட அவங்க போனை காட்டி இது என்னடா இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிக்ஸி பார்த்த வேற போல இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டா போல இருக்கு. அதை காட்டி தான் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸை ஹீரோ பார்த்துட்டு அம்மா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எப்படிமா இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோவை செவிலே ஒன்று வச்சுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னால மூ ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, எதுக்குற அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் அம்மா நிஜமாலுமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் லாஸ்ட் நைட்டு ஜிக்ஸியோட தான் அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கு போனேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலமான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மெய்டை கூப்பிட்டு நாளைக்கு நான் வெளியில் போகணும், டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் சரிங்க மேடன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு அந்த ஜிக்ஸிக்கு கால் பண்ணி ஹீரோயின் நாளைக்கு காலையில் எங்கே வெளியில் போகிறாங்களாம், டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் வெளியில் போகிறதுக்காக வராரு. அப்போ அந்த டிரைவர் ஹீரோ கிட்ட நாளைக்கு மேடம் வெளியில போகணும்னு சொன்ன விஷயத்தையும் கன்வே பண்ணிடுறாரு. எங்க போகணும்னு ஏதாவது சொன்னாரான்னு ஹீரோ கேட்கறதுக்கு மேடம் அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு போகணும்னு சொன்னதா சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு நானே அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த ஜிக்ஸி ஹீரோயினுடைய தம்பி மீட் பண்ண தான் வந்திருக்கா. இந்த ஜிக்ஸி ஹீரோயின் தம்பி கிட்ட உனக்கு எனக்கு ஒரே எதிரி தான், எனிமிக்கு எனிமி ஃப்ரெண்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏன் உங்க அக்காவை காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறான். ஸ்ட்ரைட்டா ஹீரோயினே போட்டு தலவே பிளான் பண்ணிட்டா போல. அதுக்கு ஹீரோயின் தம்பியும் பேருக்கு வேணா அவன் என் அக்காவா இருக்கலாம், ஆனா அவன் என் அக்காங்கிறது மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அவளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது, அவளால தான் என் ஒட்டுமொத்த ஃபேமிலியே என்னை விட்டு போயிடுச்சு, அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா இருந்தாங்க, இப்போ என் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு, அவளை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா நான் என்ன முடியாதுன்னா சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவ கூட ஒன்று சேர்ந்துடுறான். இந்த ஜிக்ஸி ஹீரோயின் தம்பி கிட்ட உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நாளைக்கு உங்க அம்மாவுடைய டெத் அனுசரி அதுக்காக உங்க அக்கா உங்க அம்மாவுடைய கல்லறைக்கு போறான்னு சொன்னதும் அவளுக்கு அங்க போக என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு இந்த ஜிக்ஸியும் நீ சொல்றதும் கரெக்டா, உங்க அம்மா அந்த கல்லறையிலாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்க அக்கா அங்க போகாம இருக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறா. நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு மூவோடி வீட்டிலேருந்து உங்கள் அக்கா கிளம்புவா. அவள் வரக்கூடிய காரில் லொக்கேஷனை செட் பண்ணி வச்சிருக்கா. அவள் எங்கே வராங்கிற எக்ஸாக்டான லொக்கேஷன் உனக்கு எனக்கும் ஷேர் ஆகும். சரியான டைம் வரும்போது நீ வந்தால் போதும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின் கிட்ட என்ன நீங்கள் இவ்வளோ காலையில எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு நீ எங்கே போகணும்னு நினைக்கிற, வா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. தேவையில்ல டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் டிரைவர் கூட போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. டிரைவர் இன்னைக்கு பிஸியாக இருக்காரு, அவர் வரமாட்டாரு, உனக்கு எங்கே வேணுமோ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. காரில் போகும்போது ஹீரோயின் கிட்ட ஹீரோ நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லையா, உன்னை சேஃபாக வச்சுக்கிறது என்னுடைய கடமை இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ பேசுறது எதுவுமே காதில் வாங்காமல் அழுதுகிட்டே வராங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு நான் எங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா இறந்தாங்க, என்னால் தான் என் அம்மாவும் என் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு மறுபடியும் என் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, என் தம்பியும் என்ன ஹேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு ஹீரோவும் பரவாயில்ல விட, நீ ரொம்ப திங்க் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ மூவ் ஆன் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஆறுதலாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல வந்த வண்டி
ஹீரோ ஹீரோயின் வந்த காரை மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவாவது லைட்டா கண்ணு முடிச்சு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் சுத்தமா அசைவே இல்லாம படுத்திருக்காங்க. ஹீரோயின் இறந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.